நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், இப்படிலாம் செய்தா கடவுள் செய்வாருன்னு. இந்த இடத்துல ஜனங்கள் 4 விதமான பிரச்சனையில சிக்கியிருக்கிறார்கள். எத்தனை பிரச்சனை? 4 பிரச்சனையில ஜனங்க சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். சாமுவேல் இவர்களை விடுதலை ஆக்குறார். இதுதான் அங்க நடக்கிற விஷயம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. என்ன 4 பிரச்சனை? முதலாவது பிரச்சனை, புலம்புறாங்க. எந்த வசனம்? 2ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது, கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். போட்டிருக்குதா? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கடைசியில் என்ன போட்டிருக்கிறது? புலம்பிக் கொண்டிருந்தார்கள். புலம்பல் அவங்களோட பிரச்சனை. புலம்பல்னா என்ன? அவங்க பிரச்சனை ஒரு புலம்பலா இருந்துச்சு. புலம்பல்னா என்னங்க? நோயோ அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது ஆகலையே, அது ஆகலையே, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, அது இது என்று புலம்பல். இவைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு, நிச்சயமாய். இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். புலம்பல் நம்ம வாழ்க்கையில் சில புலம்பலாவே இருக்குது. அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். சில விஷயங்களை மைண்ட்ல இருந்து போக மாட்டேங்குது. எனக்கு இப்படி ஆயிடுச்சே, அந்த விஷயம், இந்த விஷயம், அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இது ஏன் அப்படி நடந்துச்சு, இப்படியா நடக்காம போச்சு, என்னை ஏன் அவங்க கைவிட்டாங்க, என்னை ஏன் இவங்க ஏமாத்தினாங்க, எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு என்று சில புலம்பல்ல தவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை விடுவிக்கும் காலம் உண்டு. இஸ்ரவேலர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அவங்க சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, அவருடைய சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. இதெல்லாம் சாமுவேல் பார்த்தாரு. அவர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கொண்டு வருகிறார். அங்க வந்தவன எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகுது. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய புலம்பல் சந்தோஷமாய் மாறும். எந்தெந்த விஷயம் குறித்து, எந்தெந்த விஷயத்தை வைத்து நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் நிச்சயமா சந்தோஷமாய் மாற்றுவார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். எல்லாம் பைபிள் எழுதியிருக்குது, எல்லாம் மாறும். ஸ்தோத்திரம். 2வது, பெலிஸ்தரின் கையில் அவர்கள் சிக்கி இருந்தார்கள். 3ஆம் வசனத்தில் எங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க சிக்கி இருக்கிறார்கள். அங்க நீங்களாக்க பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர்கள் என்று சாமுவேல் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவங்க என்னவா இருக்கிறாங்க? அப்ப பெலிஸ்தர் கையில் அவங்க சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சிக்கி இருக்கிறார்கள். பெலிஸ்தர் யார் என்றால் சத்துருக்கள், விரோதிகள். சில சூழ்நிலையில சில சத்துருக்கள் சாத்தானின் கையில நாம் சிக்கி இருக்கிறோமா? சில சூழ்நிலையில சிக்கி இருக்கிறோமா? சில கஷ்டத்துல சிக்கி இருக்கிறோமா? எல்லாம் சாமுவேல் பார்த்து கொண்டே இருந்தார். என் ஜனத்தை எப்படியாவது நான் விடுதலையாக்க வேண்டும் என்று சாமுவேல் ஒரு தீர்மானம் எடுத்தார். ஸ்தோத்திரம். உன் புலம்பல், நீ சிக்கி இருக்கிற சூழ்நிலை அங்கு சாமுவேல் பார்த்தார், இங்கு இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் ஏங்க பயப்படுறீங்க? ஸ்தோத்திரம். சிக்கி கொண்டிருந்தார். அந்நிய ஜனத்தை சிக்கி கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு சிக்கல், சிக்கி கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய பிரச்சனை. 3வது அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா? யுத்தம் அவருடைய பிரச்சனையா இருந்தது. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெலிஸ்தர்களோடு அவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்க? யுத்தம். யுத்தம், ஆமா, யுத்தம், ஃபைட்டு. எப்ப பார்த்தாலும் யுத்தம். அவங்களோடு கூட போராட்டம் யுத்தமா இருந்துச்சு. யுத்தம் அவருடைய பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன? ஸ்தோத்திரம். தீர்வு உண்டாக ஒரு காரியம் உண்டு. இதெல்லாம் சரி பண்ற ஒரு இடம் உண்டு, காரியம் உண்டு. ஸ்தோத்திரம். 4வது, அவளுக்கு பயம் இருந்தது. அதே வசனத்துல என்ன இருந்துச்சு? அவங்களுக்கு பயம். சில சூழ்நிலை குறித்து நாம் பயப்படுறோம், பயத்துல சிக்கி இருக்கிறோம், யுத்தம் என்ற காரியத்துல சிக்கி இருக்கிறோம்.
சத்துருக்கும் கையில சிக்கி இருக்கிறோம், புலம்பல்ல சிக்கி இருக்கிறோம். 4 விஷயங்கள் அவங்க பிரச்சனை. இந்த நாள்ல ஏதாவது நம்ம பிரச்சனையா இருக்கும். ஸ்தோத்திரம். புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? சத்துருவின் கையில சிக்கி கொண்டிருக்கிறாயா? யுத்தத்தில் யுத்தம் யுத்தம் என்று செய்து கொண்டிருக்கிறாயா? இல்லை என்றால் பயம் 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 என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இஸ்ரவேல் ஜனங்களின் பிரச்சனைகளை தீர்வு உண்டாக்கின சாமுவேல் நமக்கு உண்டு. அப்படியே பார்த்து இருக்க மாட்டார் கடவுள். ஒரு நாள் இறங்குவார். ஸ்தோத்திரம். ஒரு நாள் உனக்கும் இறங்குவார். ஸ்தோத்திரம். சரி, இந்த பிரச்சனையிலிருந்து இவங்களை விடுதலையாக்க சாமுவேல் நினைக்கிறார். எப்படியாவது இவங்களை இதிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். புலம்பல்ல இருந்து, சத்ருவின் கையிலிருந்து, அவங்க யுத்தத்திலிருந்து, அவங்க பயத்திலிருந்து எப்படியாவது இவங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு நினைச்சார். நினைச்சு சாமுவேல் செய்யற முதல் காரியம், எந்த இடத்துல எல்லாரும் வராங்க? மிஸ்பா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. மிஸ்பா என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் காவல் கோபுரம் என்று அர்த்தம். காவல் கோபுரம். மிஸ்பா என்றால் அர்த்தம் என்ன? காவல் கோபுரம். ஸ்தோத்திரம். கோபுரம். நம்ம கூட பிரேயர் டவர் அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஜப கோபுரம் இல்ல, என்னது? நம்மை பாதுகாக்கும் இடம். நீங்களும் இப்போ உட்கார்ந்து இருக்கிற இடம் காவல் கோபுரம் தான். ஆமென். மிஸ்பா இடத்தில் ஜனங்கள் செய்த 4 காரியங்கள், அதை சொல்ல போறேன் இப்ப நான். மிஸ்பாவில எல்லாரையும் சாமுவேல் வர வைக்கிறார். மிஸ்பாவிலே அவர்கள் செய்த 4 காரியங்கள் செய்த பிற்பாடு அவங்களுக்கு பதில் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் செய்வார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நம்முடைய பயத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். சிக்கி இருக்கிற எல்லா சிக்கல் விடுதலை ஆக்குவார். எல்லாத்துக்கும் வழி உண்டு. கடவுள் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. ஸ்தோத்திரம். மிஸ்பாவிலே செய்த முதல் காரியம், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க நாம் செய்ய வேண்டிய 4 காரியம். அதான் மிஸ்பாவிலே நடக்குது. மிஸ்பாவிலே சாமுவேல் ஜனங்களுக்கு செய்ய சொல்லி காரியம், முதல் காரியம் கூடி வாருங்கள் என்று சொன்னார். மிஸ்பாவில் என்ன நடக்குது அங்க? முதலாவது சொல்லுங்க, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. கூடி வர வேண்டும். கூடி வர வேண்டும். கேதர். நம்ம பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா கூடி வருவது மிக மிக முக்கியம். அதான் முதல் காரியம் சாமுவேல் செய்றார். இவங்க பிரச்சனையிலிருந்து இவங்களை விடுதலை ஆக்கணும் என்றால் என்ன செய்யணும்? இவங்க எல்லாரும் எங்க வரணும்? எல்லாரும் மிஸ்பாவில் என்ன வரணும்? எல்லாரும் கூடி. சொல்றாரு பாருங்க, எல்லோரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். கூடி வருவது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம். என்ன கூடி வருதுன்னா என்ன? கூடி வருவது என்றால் ஒன்றுமே இல்லை. கூடி வருவது என்றால் சபை கூடுதல். நீ சர்ச்சை விட்டுட்டு எங்க போனாலும் உன் பிரச்சனை சால்வ் ஆகாது. உன் புலம்பல் மாற வேண்டும் என்றால் சபை கூடுதல். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் ஆக்குற முதல் விஷயம் சர்ச். நான் சொல்றேன் பாருங்க, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், பிரச்சனை சால்வ் பண்ற இடம், முதல் இடம் நாம் கூடி வருகிற மிஸ்பா. இப்ப நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடி வருவது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாதீர்கள். எல்லாம் மூளைக்கு செதறி இருக்குது, எல்லாம் புலமின் இருக்குது, எல்லாம் பயந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தாரு. நீங்க எல்லாம் ஒண்ணா வாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னார் சாமுவேல்.
எல்லாரும் ஒரு இடத்துல வாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் ஒன்று கூட்டினார். அதுதான் முதல் காரியம். அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆக்குற முதல் காரியம் கூடி வருவது. சபை கூடுதல், இரண்டாவது குடும்ப ஜெபம், மூன்றாவது சகோதரர்கள் கூடி ஜெபிப்பது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுது இல்லை, ஆனா பிரச்சனை சால்வ் பண்ற முக்கியமான விஷயமே தான். ஃபேமிலி ப்ரேயரு நம்ம வீட்டில் கேதர் ஆகிறது இல்லை. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதோ பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ யாரோ இவங்க நமக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம கூடி ஜெபிக்கிறத நம்ம அலட்சியம் பண்ணிடுறோம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு. இதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்றதுனால தான் சில பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறோம். ஆதி காலத்தில் முதல் சபை என்ன செய்துச்சு? அங்கங்க கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதுதான் இன்றைக்கு கோடிக்கணக்கான சபையாய் மாறிற்று. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு பயந்து? ரோமர் ராஜ்யத்துக்கு பயந்து, ரோமர் அதிகாரத்துக்கு பயந்து முதல் நூற்றாண்டுகளிலே அங்கங்கு கூடி கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ரோமர் சாம்ராஜ்யத்தை விழ செய்தார் ஆண்டவர். பாத்தீங்களா அந்த கூடுதல் எவ்வளவு பெரிய வல்லமை. கூடி ஜெபிப்பது பயங்கரமான வல்லமை. இன்னைக்கு அது இல்லவே இல்லை. ஒரு காலத்துல வீட்டு ஜெபம், அந்த ஜெபம், அங்கங்க கூடி ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு சத்தம்லாம் கேட்கும். இப்ப எங்க கிறிஸ்டினா வீடு கிடையாது போ. அதுக்கு பயந்துனா யாரும் வீடு ஜெபம் பண்றது கிடையாது. அதுக்கு பயந்துனா யாரும் பாட்டு பாடுறது இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போய் நான் கிறிஸ்டினே இல்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரும் பொழுது, ஏன்னா வீடு வேணுமே. எப்படி கொண்டு வந்துருக்கிறான் பார் சாத்தான். இன்றைக்கு பாருங்க, அந்த கூடுதல், அந்த கூடி வருவது என்பதை சாத்தான் தடை பண்ணுகிறான். பாத்தீங்களா? உன் புலம்பல் மாறும்படிக்கு கூடி வா, உன் பயம் நீங்கும்படிக்கு கூடி வா. ஞாயிற்றுக்கிழமை சபையில கூட வேண்டும், மற்ற நேரங்களில் குடும்ப ஜெபத்தில் கூட வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் கூடி ஜெபிக்கத்தான் வேணும். அதுக்கு நம்ம என்னதான் சாக்கு போக்கு சொல்லி அதை நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணாலும் அது தப்பு தான். இந்த காரணம் அந்த காரணம் சொல்லி நாம இது 2 நாள் 3 நாள் தவிர்க்கலாம். ஆனா வாழ்க்கை முழுதும் தவிர்க்கும் என்றால் நம்முடைய புலம்பலா தான் இருக்கும். ஏன் குடும்பங்களில புலம்பல்? ஏன் குடும்பங்களில அழுகை? ஏன் குடும்பங்களில பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டே ஏன் இருக்கிறோம் என்றா கூடுகை இல்லை. என்ன இல்லைங்க? கூடுகை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை சபை சர்ச்சுக்கு கூட்டதெல்லாம் அப்படி ஈஸியா நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. சிக்கல் மாறாது. பிலிஸ்தீன் கையில சிக்கி இருக்கிற இஸ்ரவேலர்களே, மெஸ்பாவிலே கூடுங்கள் என்று சாமுவேல் சொன்னான். யுத்தத்தில் கலங்கி கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களே, மிஸ்பாவிலே கூடுங்கள் என்று சொன்னான். பயம் என்று பயந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களே, மிஸ்பாவிலே கூடுங்கள் என்று சொன்னான். பிரச்சனை சொல்றாங்க, யாருன்னா இருக்கட்டும்ங்க. என்ன பாருங்க, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்ல, மற்ற கிறிஸ்து அறியாதவர்கள் பிரச்சனை சிக்கி இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. இந்த கூடுகை சிக்கலை நீக்கும். ஆமென் சொல்லுங்க. இங்க கூடி வந்தாலே சிக்கல் நீங்கும். இங்க கூடி வந்தாலே யுத்தம் நின்று போகும். இங்க கூடி வந்தாலே புலம்பல் மாறி போகும். ஆமென். கூடுதல், கூடிகை, நாம் கூடி வருவது மிக முக்கியம். இரண்டாவது விஷயம் சாமுவேல் என்ன செய்ய சொல்லுகிறார்? இரண்டாவது விஷயம் பாருங்க, அவங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் நீங்கும்படிக்கு அவர்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் பாருங்க, ஜெப உதவி கேட்டார்கள். சூப்பர் வார்த்தைங்க அது. 8ஆம் வசனத்தை பாருங்களேன். 8ஆம் வசனத்துல அந்த ஜனங்க சொல்ல, எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் ஜெப உதவி கேட்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க.
பிரச்சனை இருக்கிற ஜனங்கள் சாமுவேல் என்ன கேட்குறாங்க? எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெப உதவியை நீங்கள் கேட்க வேண்டும். வேற எந்த உதவியும் கேட்கக்கூடாது. 10 ரூபாய் கொடு, 100 ரூபாய் கொடு, இதில் நம்ம கேட்க வேண்டிய வேண்டியது என்னங்க? பிரதர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தப்பே கிடையாது, கேளுங்க. பிரஸ்டீஜ்லாம் பார்க்காதீங்க. பெரிய ஆள் நீயும் கிடையாது, நானும் கிடையாது. நான் எல்லா இடத்துலையும் போனால் என்ன கேட்பேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு. எவ்வளோ மூத்த விசுவாசிகள் இடத்துல நான் கேட்கிற பழக்கம் உண்டு. எத்தனையோ மூத்தவங்கிட்ட நான் நின்று ஜெபம் பண்ணின்னு வருவோம். அவங்ககிட்ட எல்லா இடத்துலையும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று நான் கேட்பேன். இதை நீங்கள் கேட்க வேண்டும். ஜெப உதவியை நீங்கள் வாயை திறந்து கேட்கலனா உங்களோட பிரச்சனை நீங்க வெளியே வர முடியாது. எதுக்கு அவங்ககிட்ட ஜெபம் கேட்கணும்? உன் பிரச்சனையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாருங்க, பிரச்சனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். பைபிள் நிறையத்தில் நாம் பார்க்கலாம். 2 விஷயம் நான் சொல்ற கவனிங்க. சபை ஜெபித்தது, அநேகருடைய ஸ்தோத்திரம் அப்படின்னு பைபிள் இருக்குது. சபை கூடி ஜெபித்தாங்களாம். ஒருத்தன் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டான். யார் அவன்? ஜெப உதவி உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும். என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். எங்க வீட்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர். ஐயா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க, தப்பே கிடையாது. ஜெப பிச்சை கேளுங்க, தப்பு என்னங்க இருக்குது? ஜெபத்தை ஒரு பிச்சையா கேட்கலாம், தப்பே கிடையாது. ஜெப உதவி கேட்க வேண்டும். தயவுசெய்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தயவுசெய்து உங்க ஜெபத்துல எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்ப ஜெபத்தில் நினைச்சு கொள்ளுங்க, உங்க தனி ஜெபத்தில் கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்க என்று நாம் கேட்கத்தான் வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, எக்ஸாம் எழுத போறோம், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் நல்ல காலேஜ் வேணும், இதுமாரி பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண கேட்டுக்கொள் என்று பிள்ளைங்களை நாம் சொல்லிக் கொடுக்கணும். தப்பே கிடையாது. சபை ஜெபித்ததனால் பேதுருக்கு விடுதலை உண்டாயிற்று. சபை என்ன பண்ணிச்சான் சொல்லுங்க? சபை என்ன பண்ணுச்சு? ஜெபித்தது, கூடி ஜெபித்தது. சர்ச்சைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வரோம், சாட்சி சொல்றோம். சாட்சி சொல்ற நேரத்தில் என் குடும்பத்துக்காக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லணும். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல என்ன உதவி கேட்டாங்க? அவங்க ஜெப உதவியை கேட்டான். ஜெப உதவி நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கும். ஸ்தோத்திரம். பாருங்க 2 கொரிந்தியர் 4:15 அநேகருடைய ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? 2 கொரிந்தியர் 4:15 நினைக்கிறேன். அநேகருடைய ஸ்தோத்திரம் என்ன செய்யுமா? கிருபையை பெருக செய்யும். அநேகருடைய ஸ்தோத்திரம். பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு அநேகருடைய ஸ்தோத்திரம் தேவை. உங்களுக்கு அநேகருடைய ஸ்தோத்திரம் உங்க வீட்டுக்கு தேவை. அநேகருடைய ஸ்தோத்திரம் உன் குடும்பத்துக்கு தேவை. அநேகருடைய ஸ்தோத்திரம் உன் பிள்ளைங்களுக்கு தேவை. இதெல்லாம் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்தில் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த இடத்தில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறோமோ, இதெல்லாம் நமக்கு விடுதலை ஆகும்படிக்கு சாமுவேல் சொல்லிக் கொடுக்கிறார். மிஸ்பாவிலே சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் ஜெப உதவி. ஸ்தோத்திரம். முதலாவது கூடி வர வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்? நம்ம ஜெப உதவியை கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். எழுதி கொடுக்கலாம்.